எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 2 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோட கன்டினியூஷன் தான். இந்த சாண்ட்ராட்ட போய் வினோத் பேசிட்டு வந்தார் இல்லையா, உள்ளே வந்து புலம்புறாரு. இந்த அம்மாவுக்கு உள்ளே வரும்போதே தெரியாதா, ஒருத்தர் தான் இருப்பாங்க, ஒருத்தர் எலிமினேட் ஆகி போயிடுவாங்கன்னு ஓவரா பண்ணுறாங்க. அதே மாதிரி போனால் இங்கே சுற்றி அங்கே சுற்றி எங்கேயா சுற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு புலம்பும்போது, அங்கே கமருதீன் எஃப்ஜே உட்காந்து ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவங்களும் வராங்க. பார்வதி வந்து இவங்களோட சேர்ந்துருச்சு என்னன்னு தெரியல. இந்த அமித் வேறு அப்படிங்குது பார்வதி. உடனே வினோத் கரெக்டாக சொன்னார், ஆமாம் நீயும் தான் அதை பண்ணுற அப்படின்ட்டு போயிட்டாரு. வினோத் சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்காரு 2-3 நாளாக. அப்புறம் உள்ளே போய் கனி விக்ரம் இருக்கிற இடத்துல அதே தான் சொல்கிறார், நம்ம ஒன்று ஆரம்பிச்சா அந்த அம்மா எங்கேயோ போகுது சம்மந்தமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லாருமே சாண்ட்ரா மேலே காண்டில் இருக்காங்க. ஏன்னா சாண்ட்ரா எல்லாரையும் வச்சு கேம் விளையாட ட்ரை பண்ணுது. எல்லாரையும் தூக்கி ஒரு குழியில் போட்டு தான் பெரிய உத்தமி, தான் இப்போ தனியாக விளையாடுறோம், தனியாக எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்கன்னு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. இதில் வந்து அமித் எப்பயுமே தப்பான சைடே எடுக்கிறாரு, ஏன்னு தெரில. தனிப்பட்ட முறையில் பார்த்தா ஜென்டில்மேனாக தெரியுற அமித் வந்து ஒரு பிரச்சனையில் சைடு எடுக்கணும்னு வந்துட்டா போய் தப்பான சைடு எடுத்து உட்காந்துக்கிறாரு. அது ஏன் எனக்கு சீரியஸாகவே புரிய மாட்டேங்குது. எவ்வளவோ சொல்கிறாங்க, எல்லாரும் பார்க்குற நம்மளுக்கு தெரியுது அவங்க பக்கம் இருக்கிறாங்க, ஆனால் அமித்துக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் கேட்டு மாட்டேன் அடிட்டு போய் ஆப்போசிட் சைடில் உட்காந்துக்கிறாரு. எப்பயுமே அப்படி தான் பண்ணுறாரு அமித். எனக்கு அதுவும் ஏன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ லைவில் வந்து காலையில் புலம்பிட்டு இருந்தாங்க, தனியாகவே இருக்காங்க, இவங்க தனியாகவே இருக்காங்க, போய் பேசி பார்ப்போம்னு புலம்பிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் பேசி பார்க்குறது ஏன்னா இவங்க வந்து 1 vs 12ங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. அப்படிலாம் அதை விட முடியாது, பேசி சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் தான் இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. சரி, கனி வந்து ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. விக்ரம் வந்து சரி பேசுகிறதா பேசுங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மேடம் சாண்ட்ரா மேடம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க உட்காந்து. கனி போய் உட்காந்து உங்களுக்கு எதுக்கு ஏதாவது வடஸ்தாபம் இருந்தால் சாரின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே இவங்க சாண்ட்ரா வந்து இல்லை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கொழுப்பு தானே கடி எழுத விட்டாங்க. அப்புறம் உட்காந்து விக்ரம்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. எஃப்ஜே வந்து திட்டினா, நான் உடைய போகாதன்னு சொன்னேன்ல, எதுக்கு தேவையெல்லாம் போய் பல்ப் வாங்கிட்டு வராங்க தான் அதை பண்ணுறாங்கன்னு தெரியுதுல அப்படின்னு. எப்படி பார்வதி ஒரு ரகம்னா சாண்ட்ரா ஒரு ரகம், பார்வதி ஒரு கைண்ட் ஆஃப் விஷயம்னா சாண்ட்ரா ஒரு கைண்ட் ஆஃப் விஷயம். இப்போ பார்வதி பரவாயில்லன்னு நம்ம எல்லாரும் சொல்கிறதுக்காக சாண்ட்ரா உள்ளே விட்ட மாதிரியே இருக்குது. ப்ரோமோக்காக பண்ணுறாங்களா என்ன இளவுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப டர்ட்டியாக ரொம்ப கேவலமாக இருக்குது. அவங்கள பார்க்குறதுக்கே ஸ்க்ரீனில் பிடிக்கல. இதில் ஓட்டு வேறு அவங்களுக்கு யார் போடுறாங்கன்னே தெரில. வேலை இருக்காங்க, தயவு செஞ்சு அனுப்பி விட்ருங்க. கன்றாவியாக இருக்குது அவங்கள பார்க்க. தேங்க்யூ.